சார் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக எடுக்கிறதுனால கூட எனக்கு ப்ராப்ளம். ஆன்டிபயோட்டிக் டைரெக்டாக எடுக்கிறதுனால கொலோரெக்டல் கேன்சர்ன்றது டைரெக்டாக அது மாதிரி இது கிடையாது. ஆன்டிபயோட்டிக்கும் டைரெக்டாக சம்மந்தம் இருக்குன்ட்டு கிடையாது. பட் வந்து குடலில் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் திங் வந்து குடலில் வந்து தெர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் தேர். அதில் வந்து நிறைய குட் பாக்டீரியாவும் இருக்குது, பேட் பாக்டீரியாவும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு மோஷன் போகிறோம் அப்படின்னா அந்த மோஷனோட வெயிட்டில் கிட்டத்தட்ட 70 to 80% பாக்டீரியாவோட வெயிட் தான். ஸோ நல்ல பாக்டீரியா நிறைய இருக்கணும், அதுதான் வந்து நார்மல். பட் நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து ஓவர் யூஸ் பண்ணும்போது சும்மா ஒரு நாள் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு, லைட்டாக ஃபீவர் இருக்குது, உடனே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆன்டிபயோட்டிக் கில்ஸ் பாக்டீரியா. த ப்ராப்ளம் இஸ் இட் மைட் கில் பேட் பாக்டீரியா. ஆனால் அட் த சேம் டைம் நல்ல பாக்டீரியா, நம்ம குடலில் இருக்க வேண்டிய நல்ல பாக்டீரியாவும் அதனால வந்து அது டிஸ்ட்ராய் ஆகிடும். அதனால ஆன்டிபயோட்டிக்கோட மெயின் குடலில் வந்து எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வயிறு அப்செட் ஆகிறத தவிர பெருங்குடலுக்கு என்ன பாதிப்புன்னா இந்த மாதிரி நல்ல பாக்டீரியாலாம் போகிறது தான். ஸோ ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நல்ல பாக்டீரியா இல்லாமல் இருந்துச்சுன்னா அது கூட இட் கேன் பி அன் இன்டைரக்ட் ஃபேக்டர் விச் கேன் லீட் ஆன் டு கேன்சர்ஸ் இன் த ஃபியூச்சர். இது ட்ரிங்கிங் வாட்டரில் ஏதாச்சும் காசஸ் இருக்கா? இது ட்ரிங்கிங் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் ஆர் நேச்சுரல் வாட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இந்த டிசீஸ் வர காரணம் இருக்கா? ட்ரிங்கிங் வாட்டரில் வந்து ஐ மீன் கண்டாமினேஷன் இல்லாமல் குடிக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. பட் தெர் இஸ் நோ டைரெக்டாக ட்ரிங்கிங் வாட்டருக்கும் கேன்சருக்கும் லிங்க் இல்லை. சார் உணவு பழக்கமுறை எந்த மாதிரி சார் இருக்கு? ஸோ உணவு பழக்க வழக்கங்கள், உணவு என்ன முறை, என்ன மாதிரி பேலன்ஸ், என்ன மாதிரி ஃபுட்ஸை எடுத்துக்கலாம்? டயட் எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ ஃபுட்டு வந்து இதில் நோ டவுட் இட் ஹேஸ் டு பி அ பேலன்ஸ்டு கைண்ட் ஆஃப் டயட். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குடலோட ஆரோக்கியத்துக்கு வந்து குடலெல்லாம் சீராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா ஃபைபர் ரிச் ஃபுட் இஸ் இம்பார்ட்டண்ட். அதனால வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்குற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது வாட்டர் நிறையா இருக்கணும். இப்போ வந்து வாட்டர் மினிமம் ஒரு 3 liters ஆகுது வாட்டர், அட்லீஸ்ட் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் ஒவ்வொரு நாளும் ட்ரிங்க் பண்ணால் தான் ஏன்னா மோஷனில் ஈரப்பதம் இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து பல நோய்கள் வரலாம். இப்போ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படுறதுனால பைல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது, இல்லை மோஷன் போகிற இடத்துல வெடிப்பு ஃபார்ம் ஆகிறது, அந்த மாதிரிலாம். ஸோ கான்ஸ்டிபேஷனும் அவாய்ட் பண்ணணும். மூணாவது ஐ மீன் பேலன்ஸ்டுனா இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட் மூணுமே இருக்கணும். ஃபேட்டு குறைவாக இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் அடிக்குவேட்டாக இருக்கணும். கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப டூ மச்சாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துடக்கூடாது. அதனால தான் மாவு சத்து உள்ள ஐட்டமெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு நார் சத்து உள்ள ஐட்டமாக அதிகம் பண்ணணும். பேலன்ஸ்டு டயட். ஹலோ சார், எஸ். இப்போ கேன்சர் வரதுக்கு சிம்டம் எந்த மாதிரி சார் நேச்சுரலாக இருக்கும்? சிம்டம்ஸ் என்ன சொன்ன மாதிரி மெயினாக 4 சிம்டம். ஒன்று ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது. அது வந்து ரத்தம் கசிவது வந்து பிளட்டு கூட கலந்து வரலாம், தன் ரத்தமாக கொட்டலாம். ரெண்டாவது வந்து மலம் மாறி மாறி வருவது, அது வந்து மலச்சிக்கலாக இருக்கலாம், இல்லை டயரியாவாக இருக்கலாம். மூணாவது ரத்த சோகை, அனீமியா. நாலாவது வெயிட் லாஸ், வெயிட்டு குறைவு. இந்த சிம்டம்ஸ் வந்து 6 வாரத்துக்கு மேலே பர்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாக்கா டெஃபினட்டாக வந்து ஒரு டாக்டரை போய் பார்த்து அசஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதில் முக்கியமாக டாக்டரை பார்க்கும்போது விரல் விட்டு ஆசனம் வேறு செக் பண்ணணும். அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட். அது பண்ணினாலே உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுக்கப்புறமா ஸ்க்ரீனிங் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன பிரச்சனை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஏஜ் இருக்குல்ல சார், இப்போ இந்த ஸ்டேஜில் தான் அதெல்லாம் தெரியுன்றது கான்செப்ட் எதாங்களா? இல்லை இல்லை இந்த மாதிரி நீங்கள் சிம்டம்ஸ் சொன்னீங்களே, இந்த ஏஜஸ் தான் நம்ம தெரியும் அப்படின்றது கான்செப்ட் இருக்கா? இல்லை எந்த ஏஜ்க்கெல்லாம் வரலாம். ஓகே. என்னன்னா முதல்லாம் வந்து யங் ஏஜ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் 30 years ஆஃப் ஏஜ் அப்படின்னா வந்து இப்போ வந்து மருத்துவர்கிட்ட போனாங்கன்னா கூட சரி 30 years இந்த ஏஜில் வந்து கேன்சர்லாம் காமன் கிடையாது, அதனால மோஸ்ட்லி பைல்ஸாக தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் இந்த
டேப்லெட் எடுத்துக்கோங்க, இல்லை மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு இந்த மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த யங் ஏஜ்லேயும் ஈவன் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் as low as 12 இயர்ஸ் 8 இயர்ஸில் கூட இந்த மாதிரி கோலோரெக்டல் கேன்சர்ஸ் பார்த்துருக்கோம். அதனால இப்போ வந்து நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எந்த ஏஜ்லேயும் அந்த பிளட்டுன்னு பார்த்துட்டீங்க ஸ்டூல்ஸில் அப்படின்னா கெட் இட் செக்ட் வித் த டாக்டர். அட்லீஸ்ட் வந்து மினிமமாக விரல் வச்சு செக் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்கோப் போட்டு சிக்மாய்டோஸ்கோபி அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணுறது. ஸோ மினிமம் அதையாவது செக் பண்ணிடணும். ஏன்னா more and more young people are getting affected. Young people அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இக்னோர் பண்ணுறதுனால தான் யங் பீப்புள் குயிக்காக வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போயிடுது. Thank you. Now I would like to request the dignitaries to join us for a photo op, please.